வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்பி சார்ட், அதாவது நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்பி சார்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் சைஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது டிஃபெக்ட் ஐட்டத்தோட கவுண்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்களா, அந்த டேட்டாவை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். என்பி சார்ட்னா என்ன? என்பி சார்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் சார்ட். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது சேமாக நம்மளுக்கு சிமிலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி சார்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி சார்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் டிஃபெக்டிவ். ஆனால் அதே என்பி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் சைஸ் வந்து எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம எடுத்துக்க போகிற சாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரியில் டெய்லி 100 பார்ட்ஸும் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 100 பார்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுல எத்தனை டிஃபெக்ட் கவுண்ட் வருது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டாவை தான் நம்ம இதில் எடுத்து நம்ம ஒரு கிராஃப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் டேட்டா எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கிறேன் நம்மளோட மெயின் டேப்ல. ஓகே, அதே மாதிரி இன்ஸ்பெக்டரும் என்டர் பண்ணிக்கிறேன். டிஃபெக்டிவும் நான் இது பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட சாம்பிள் சைஸ் வந்து 100ன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ 100 தான். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபெக்டிவ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி எடுக்கும்போது 6, செகண்ட் டைம் எடுக்கும்போது 4, தேர்ட் டைம் எடுக்கும்போது 5, ஃபோர்த் டைம் எடுக்கும்போது நம்மளுக்கு 7, ஃபிஃப்த் டைம் எடுக்கும்போது 8, இல்லை சாரி 3. ஓகே, இப்போது நம்மளோட டேட்டா ஃபுல்லாக என்ட்ரு பண்ணியாச்சு. 5 வாட்டி உள்ள டேட்டாவும் என்ட்ரு பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எப்படி கிராஃப் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற போது தான் மேட்ரு. ஸோ நம்ம வந்து ஸ்டாட்டில் போய்க்கிறோம், கண்ட்ரோல் சார்ட்ஸ், ஆட்ரிபியூட் சார்ட்டு, கீழே வந்தோம்னா நம்மளுக்கு என்பி சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த என்பி சார்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வேரியபிள் என்ன, சப்குரூப் சைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நீங்கள் வேரியபிள்ங்கிறதுல எவ்வளோ டிஃபெக்டிவ் வந்திருக்கோ அதுதான் உங்களோட வேரியபிள். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சப்குரூப்போட சைஸ்னா நீங்கள் எவ்வளோ இன்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் சப்குரூப்போட சைஸ். ஸோ அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் ஓகே. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சென்டரில் ஒரு லைன் இருக்கும். இது என்ன லைன் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு ஆவரேஜ் ஆஃப் டிஃபெக்டிவ் கவுண்ட். இந்த சென்டர் லைன் தான். ஸோ நம்மளோட ஆவரேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 தான் நம்மளோட டிஃபெக்டிவ் கவுண்ட். இப்போ யூசிஎலும் எல்சிஎலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் லிமிட்ஸ். பாயிண்ட்ஸ் எல்லாமே லிமிட்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேபிளாக இருக்குங்கிறது தான் அர்த்தம். பாயிண்ட்ஸ் லிமிட்ஸை கிராஸ் பண்ணுச்சுன்னா அன்அசைனபிள் ஸ்பெஷல் காசு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே கண்டினியூஸாக டவுனோட இல்லை அப்போட இருந்துச்சுன்னா ப்ராசஸ் ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இண்டிகேஷன் ஆகுது அர்த்தம். இந்த வீடியோவில் எப்படி என்பி சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.